கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். என்ன சுத்தி என்னதான் நடக்குதுன்னு தெரியல. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஏதோ ஒரு இருட்டு ரூம்ல எதுவுமே தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதேதோ நினைப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது. அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட இது வித்தியாசமான உணர்வு. அப்புறம் இங்க யார் என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்கள பத்தி என்னால எதுவுமே உணர முடியல. எனக்கு நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன்? நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? என்னோட ரோகிணி பரத்வாஜ். ஆனா ரோகிணி காணாம போயிட்டால. கீழே எல்லாரும் அவ்வளவுதானே தேடிட்டு இருக்காங்க. இல்ல, அவ உண்மையான ரோகிணியே கிடையாது. அவ ஒரு பொய்யானவ. உன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காமா. என்னோட ரோகிணி நீதான், என் தங்கச்சி. நான் சொல்றத நம்ப. நீதான் எங்க ரோகிணி, இந்த வீட்டோட மருமக, என்னோட தங்கச்சி, சித்தார்த்தோட மனைவி. ரோகிணி ப்ளீஸ், கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பாருமா. ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணு. நம்ம கிட்ட இப்ப ரொம்ப நேரம் இல்ல ரோகிணி. உண்மையை நீ உணர்ந்தது ஆகணும். அங்க கீழே உன் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது எல்லாமே பொய்யான விஷயங்கள், உண்மை கிடையாது. அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்த பவுடர் அவங்க உனக்கு கொடுத்துட்டு இருக்காங்களோ அது உனக்கான மருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ குணமாடுவேன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பொய் ரோகிணி. அந்த பவுடரை உனக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்க ரோகிணி. இது எல்லாமே எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் அவங்க வாயால சொன்னதா என் காதால நான் கேட்டேன் ரோகிணி. ப்ளீஸ் ரோகிணி, என்ன நம்பு. ரோகிணி ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணு. ப்ளீஸ் ரோகிணி, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ நிச்சயமா ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் ஆகணும் ரோகிணி. இவ்வளவு சீக்கிரம் நீ தோல்வி ஏத்துக்கவே கூடாது. என் ரோகிணிக்கு என்னைக்குமே தோல்வியே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாரு ரோகிணி. உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். உனக்கு எல்லாம் ஞாபகம் வர வேண்டியது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ப்ளீஸ் நல்லா யோசி. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு புரியுது ரோகிணி, இந்த நிலைமையில உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. சரி, ஒரு நிமிஷம் என் கூட வா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் காட்டுறவா. பாரு ரோகிணி, சந்தோஷமான நாட்கள், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருந்த நாட்கள், நம்ம ஒன்னா சேர்ந்து இருந்த பழைய ஞாபகார்த்தங்கள். பாரு பாட்டி, அப்புறம் என்ன நீ ரோகிணி, இங்க பாரு நம்மளோட அம்மா, நீ அம்மா இருக்க போட்டோ நல்லா பாரு. அப்புறம் இங்க பாரு, இத நீயும் கௌதமும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அவனை பைத்தியம் சொல்லி திட்டிட்டு இருப்பா. அதுக்கு அவன் ரொம்பவே கோவப்படுவான். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ரோகிணி, ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணி பாரு. நம்ம ரெண்டு பேரும் பிருந்தாவனத்துலதான் பிறந்து வளர்ந்தோம் ரோகிணி. நம்ம கல்யாணம் வரைக்கும் நம்ம அங்கதான் இருந்தோம். அதான் நம்ம வீடு. ப்ளீஸ் ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணி பாரு ப்ளீஸ். நான் ஸ்ருதியை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அவ அங்க ரெஸ்ட் எடுத்துப்பா. ஆச்சரியமா இருக்கே, சீமாவுக்கு ரோகிணியை விட ஸ்ருதியை பத்தி கவலை தான் அதிகமா இருக்கு. பவி, உமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் கூட சீமாவை பத்தி தான் யோசிக்கிறீங்களா என்ன?
சின்னத்த, உங்களுக்கு சீமாவோட நடத்த கொஞ்சம் வித்தியாசமா தெரியல. வீட்ல எல்லாருமே ரோகிணி நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அவ எங்க போனானே தெரியல. ஆனா சீமா அமைதியா ஸ்ருதிய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. என்னமோ அவளுக்கு ரோகிணிய பத்தி கவலையே இல்லாத மாதிரி. என்ன பேசுறீங்க பவி, உமா, கருணா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? சீமா இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்புள்ள மருமக. அவளை பத்தி நீங்க இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இப்ப நாங்க தப்பா என்ன பேசிட்டோம்? நாங்க எல்லாரும் ரோகிணியை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வகைக்கு நானும் இதை ஒத்துக்கிறேன் கருணா. ஆனா ஏன் இந்த மாதிரி நினைக்கிற? சீமாவுக்கு ரோஹிணி மேல அக்கறையே இல்லைன்னு நீங்க தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா கருணா, அக்கா, சீமாவுக்கு ரோகிணிய பத்தி கவலை கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. அக்கா, பிரேம், சித்தார்த், சந்தீப் எல்லாரும் ரோகிணியை தேட போயிருக்காங்க. நம்மள எவ்வளவு டென்ஷனா இருக்கும். ஆனா அவ மட்டும் அமைதியா ரூம் குள்ள போய் உட்கார்ந்திருக்கா. ஒருவேளை அவளுக்கு ரோகிணிய பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட சொல்லிருப்பால. இங்க பாரு கருணா, வீட்ல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் ஏன் இப்படி தோணுது? ரோகிணிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவ காணாம போயிட்டான்னு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. ரோகிணி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ எங்க போயிருந்தாலும் திரும்ப வந்துருவா. இந்த விஷயத்தை நீங்க பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்ல. இத பத்தி நீ பேசாத கருணா. அப்புறம் நான் இன்னொன்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். சீமாவை பத்தி யாரும் எந்த நேரத்திலயும் அவளை தப்பா பேசக்கூடாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா தப்பா பேசிட்டோம். பெரிய பாட்டி எதுக்காக நம்ம கிட்ட எப்படி பேசிட்டு போறாங்க? என்னாச்சு இந்த மேடமோட போன்? எதுவுமே சரியில்லைங்க. இப்ப என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாங்க. பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? போலீஸ் கிட்ட நாம உண்மையை சொன்னா அவங்க நம்மள அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நடக்கதானே போகுது. இப்பவே என்ன பண்றதுன்னு யோசிங்க. அந்த மேடம் வேற நம்ம கழுத்துல கத்திய வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. இப்ப நம்ம கிட்ட இந்த மருந்தும் காலி ஆயிடுச்சுங்க. அது இருந்தாதான் அவளுக்கு ஞாபகம் வராம பண்ண முடியும். ஒருவேளை நாளைக்கு விடியும் போது அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை பூரா ஜெயில இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு ராத்திரியே நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். இந்த ஊர் எவ்வளவு பெருசுங்க. நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாது. இந்த போட்டோஸ் இதுல நான் எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ரோகிணி, எப்படி இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லாம போகும்? ரோகிணி, இவங்க நம்ம குடும்பமா? இதெல்லாம் உன்னால நிச்சயமா மறக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட தலை சரி ரோகிணி, என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சித்தார்த்த பக்கத்துல போய் அவரை கட்டி அணைச்சுக்கிட்டல்ல, அப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்திருக்கணும். ஏதாவது ஞாபகம் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீ எதை பத்தி யோசிக்காம சித்தார்த்த போய் கட்டி அணைச்சிருக்கவே முடியாது. அது அவர் என் எதிர நின்னுட்டு இருக்காரு. அங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு. என்ன மாதிரி? ரோகிணி, உன்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி இல்ல, நீதான். இங்க பாரு, இது நீயும் சித்தார்த்த சேர்ந்து எடுத்த போட்டோஸ். இது உங்க சுமங்கலி பூஜைக்கு எடுத்த போட்டோ. அப்புறம் இது உங்க கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ, உங்க சடங்கப்ப எடுத்த போட்டோ. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ரோகிணி. அப்புறம் இது நீங்க ரெண்டு பேரும் மும்பைக்கு போனீங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோ. ப்ளீஸ் ரோகிணி, ஏதாவது ஞாபகப்படுத்தி முயற்சி பண்ணு ப்ளீஸ். இந்த போட்டோஸ்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நான் எப்படி இதுல
ஒருவேளை இதுல நீ இல்லன்னா அப்புறம் சித்தார்த் விஷயத்துல அவர் உனக்கு சொந்தம்னு உனக்கு எப்படி தோணுச்சு? என்ன உண்மையான உறவுகளை என்னைக்குமே மறக்க முடியாத ரோகிணி. இது உங்க 2 பேரோட அசைக்க முடியாத காதல். அதுதான் உன்னை சித்தார்த்த சொந்தம்னு நினைக்க வச்சிருக்க. அப்புறம் ரோகிணி இது சித்தார்த், ஒருவேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன? நான் ஸ்ருதியை இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு. சீமா, சித்தார்த், நீங்க இங்க ஏதாவது முக்கியமான விஷயமா? ரோகிணி எங்க சீமா? சொல்லு சீமா, ரோகிணி எங்க இருக்கா? சீமா ரோகிணிக்காக நான் இன்னைக்கு காளியம்மன் கிட்ட பூஜை பண்ண போறேன். எப்படியோ அவ பண்ண தப்புக்கு அவளுக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. இப்ப ஸ்ருதிக்கு, ஐ மீன் உண்மையான ரோகிணிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்பி வரணும். பாஸ், அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய படங்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வில்லி இறந்துட்டால இப்ப ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவா. அதாவது யூசுவலா தமிழ் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே இருக்கும். இது சினிமால கேலண்டர். உண்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதான் சொல்லுவாங்களே, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன். அமர் சொல்றது சரிதான். சரி, அப்ப நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நாளைக்கு காலையில சீமா வீட்டுல பார்க்கலாம். அது வரைக்கும் வேண்டிக்கோங்க, ரோஹிணிக்கு பழைய நினைவெல்லாம் வரணும்னு. ஜெய் மா காளி. ஜெய் மா காளி. ஜெய் மா காளி. என்ன சத்தம் இது? ஒரு அம்மாவா இருக்கிறதுல இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீ ஒரு நல்ல அம்மாவா உன் குழந்தைய நல்லபடியா தான் வளர்த்திருக்க. நானாவது இறக்குறதாவது அதுவும் சீமாவுடைய கையில. இறக்க வேண்டியவங்க இப்ப நீங்க எல்லாரும் தான். ஒரு ஆபத்து நடந்திருக்கு, வா போய் பார்க்கலாம்.
வைஷ்ணவி அம்மா வாங்கல. அட என்னதாங்க ஆச்சு? வைஷ்ணவி அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா என்ன வாடா இது? அட ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? யாராவது போலீஸ கூப்பிடுங்க. உள்ள இருந்து பயங்கரமான வாடை வந்துட்டு இருக்கு. மோசம் இப்படி வராதுன்னா உள்ள இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சொல்லு சீமா, ரோகிணி எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? சித்தார்த்த என்கிட்ட என்ன மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு. ஒருவேளை இவருக்கு ஆக்சிடென்ட் பத்தி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிட்டா என்ன? ப்ளீஸ் சீமா, சீக்கிரம் சொல்லு. இல்ல சித்தார்த், ரோகிணி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் கீழே வா. ஆனா எதுக்கு? என்ன விஷயம்? வந்து பாரு, என்னன்னு உனக்கே தெரியும். அந்த பொம்பளைக்கு ஏதோ நடந்திருக்குங்கிற விஷயம் சித்தார்த்துக்கு ஒருவேளை தெரிய வந்துருச்சா? நான் கீழே போய் பார்த்து என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதி, நீ இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். ஒரு அம்மாவா இருக்கிறதுல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீ ஒரு நல்ல அம்மாவா உன் குழந்தைய நல்லபடியா தான் வளர்த்திருக்க. சீமா எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க? ரோஹிணி எங்க சீமா? என்ன விஷயம் பிரேம்? நீங்க எல்லாரும் என்கிட்ட இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க. சீமா, ஏன்னா இன்ஸ்பெக்டர் சார் ரோகிணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்றாரு சீமா. அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணது நீதானா? मानवाः स्वर्गमिच्छन्ति मोक्षमिच्छन्ति देवताः
मोक्षमिच्छन्ति देवताः மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோர் நிப்பான் பெயிண்ட் ரெனியூ யுவர் வேர்ல்ட் தி சென்னை சில்க்ஸ் ஆனுவல் டிஸ்கவுண்ட்